வெல்கம் டு சகு கார்த்திஸ் vlog. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் தான். இது வந்து ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு சைட் டிஷ். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையில முட்டை போட்டு எல்லாருமே சமைப்போம். அந்த முட்டைக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு வாழைப்பூ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ் கூட. அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதுக்கு இப்போது 2 வாழைப்பூ அளவுக்கு பறித்து எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற அந்த நரம்பு எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வாழைப்பூவையுமே நான் கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தண்ணியில் போடலைன்னா நமக்கு வாழைப்பூ கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. இந்த 2 வாழைப்பூக்கு நான் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா நாம்பி கை நிறைய எடுத்தால் ஒரு 2 கை இருக்கிற அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் இப்போ கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதும் இந்த பொரியலுக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பழுத்துருச்சு, அதனால தான் சிகப்பு கலரில் இருக்குது. ஆனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறையா ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் நம்ம அந்த வாழைப்பூவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், இதுக்கு மேலே ஊற்றிட வேண்டாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வேகட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்து இப்போ வெந்துட்டுருக்கு. நம்ம முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் ஒன்றா போடக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், வாழைப்பூ கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வாழைப்பூ கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஏகமாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேகட்டும். பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு கையளவு தேங்காய் துருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஏகமாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் கொஞ்சம் சூடேற அளவுக்கு நம்ம கிளறி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு சைட் டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு நேரம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொரியல் செஞ்சு ஒரு தயிர் இருந்தால் போதும், அந்த டே லஞ்ச் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த பொரியலோட காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக கேர்டு தான். எனக்கு இந்த பொரியலுக்கு வந்து கேர்டு தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சைட் டிஷ்ஷோட எந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு முருங்கைக்கீரை வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஆல்.